மெக்கானிக்ஸில் 5th யூனிட்டில் டைனமிக்ஸ் சாப்டர்லேருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் இந்த டெரிவேஷனை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து 5 மார்க்குக்கு இல்லை 8 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 5 மார்க்குக்கும் இம்பார்ட்டண்ட், இது 8 மார்க்குக்கும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சரி, ஸோ இதை வந்து பார்ப்போம். ஓகேவா? டு அப்டைன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் இன் போலார் கோஆர்டினேட்ஸ், இதுதான் வந்து டாபிக். ஓகேவா? சரி, ஸோ இதை டெரைவ் பண்ணுறதுக்கு கீழே உள்ள அசம்ஷன்ஸையும் இந்த டயக்ராமையும் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே லெட் ஓங்கிறது தான் வந்து சென்டர் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஓவில் தான் வந்து நம்மளோட இனிஷியல் போல் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஓங்கிறதுலேருந்து தான் வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம செலுத்த போகிறோம். ஓஏங்கிறது தான் வந்து நம்ம இனிஷியல் லைன் அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அதை மாதிரி பிங்கிறது தான் வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ அட் எ டைம் இன்டர்வல் டீயில் பிங்கிற இந்த பொசிஷனில் தான் வந்து பார்ட்டிக்கல் வந்து இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறதுனால வந்து இதை ஆர் கமா தீட்டா அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதை மாதிரி பை ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் மாஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை மாதிரி ஸ்மால் எம்முங்கிறத வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் எம் இன்ட்டு பை ஆஃப் ஆர், அதாவது மாஸ் இன்ட்ரு சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ ஹாரிசான்டல் வேல்யூ வந்து எம் இன்ட்டு பை ஆஃப் ஆர், வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து எதுவும் கிடையாது, அதனால வந்து 0. ஓகேவா? ஸோ இந்த இனிஷியல் அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற மோஷன் வந்து கோப்ளேனார் மோஷன் அப்படிங்கிறது. ஸோ we shall consider the equation of the motion corresponding to the radial and transverse direction. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆக்சலரேஷன் காம்பனண்ட், ஆக்சலரேஷனை வெலாசிட்டியை எடுக்காமல் நம்ம இங்கே இருந்தால் எதை தான் எடுப்போம்னா ஆக்சலரேஷனை தான் வந்து எடுப்போம். ஸோ ஆக்சலரேஷனில் வந்து ரேடியல் காம்பனண்ட்டையும் டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டையும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ணணும். ஆக்சலரேஷன் காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் ரேடியலுக்கு ஃபார்முலா வந்து ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர். அதை மாதிரி டிரான்ஸ்வர்ஸுக்கு வந்து 1/r d/dt ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட். இதுதான் வந்து ரேடியலுக்கும் டிரான்ஸ்வர்ஸுக்கும் ஃபார்முலா அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் தீஸ் டைரக்ஷன்ஸு, த ஃபோர்ஸ் காம்பனண்ட் வந்து என்னென்னு முதலே டயக்ராமில் பார்த்துருந்தோம். எம் இன்ட்டு பை ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தான் வந்து ஹாரிசான்டல் ஃபோர்ஸு, வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் நத்திங் பட் 0 தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதை ஜஸ்ட் டைரக்ட் கம்பேரிசன் தான் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ரேடியல் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம் இன்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஏன்னா மாஸ் இன்ட்டு அந்த ரேடியல் காம்பனண்ட் அதை தான் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பை ஆஃப் ஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வந்து எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஆர் அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டை வச்சுக்கிட்டு அது எம் இன்ட்டு 1/r d/dt of r square theta dot is equal to இங்கே வெர்டிக்கலாக உள்ளது வந்து 0. ஸோ ரெண்டு பக்கமும் m/r வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். அப்போ d/dt of r square theta dot is equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கிடைக்கும்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போ r square theta dot is equal to கான்ஸ்டன்ட்
அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ஹெச் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கப்போம். ஓகேவா? அப்போ டாட் ஸ்கொயர் தீட்டா டாட் வந்து ஹெச்சாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தீட்டா டாட்டுங்கிறது வந்து ஹெச் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஹெச் இன்ட்டு 1/r ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். வேர் யூ ஈக்குவல் டு 1/r. ஓகேவா? ஸோ u ஈக்குவல் டு 1/r அப்படின்ட்டு எழுதிக்கிட்டாச்சு. u ஈக்குவல் டு 1/rன்னு எழுதினாலும் r ஈக்குவல் டு 1/u அப்படின்ட்டு எழுதினாலும் சேம் தான் நமக்கு தெரியும். தேர்ஃபோர் r இஸ் ஈக்குவல் டு 1/u அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ r இஸ் ஈக்குவல் டு 1/u அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு tக்கு. அப்போ dr/dt என்னது கிடைக்கும் அப்படின்னா 1/uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/u ஸ்கொயர் இன்ட்டு யூவை பண்ணோன்னா du/dt அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா -1/u ஸ்கொயர் du/dtயை வந்து du/dθ இன்ட்டு dθ/dt அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம்னா வந்து பிரித்து எழுதிடலாம். ஓகேவா? ஸோ dθ/dt இஸ் நத்திங் பட் தீட்டா டாட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போது dr/dt is equal to -1/u square du/dθ into theta dot. dθ is d/dt is nothing but theta dot. அப்போ -1/u square du/dθ into theta டாட்டுக்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்னா hu ஸ்கொயர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த u ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அது போக நமக்கு என்னது ரிமைனிங் இருக்குன்னா dr/dθ is equal to -h into du/dθ அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது d²r/dt இது வந்து t தானே, dr/dt கண்டுபிடிக்கிறோம். அப்படி தானே? சரி. அகைன் d/dt of dr/dt கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் -h into d/dt of du/dθ அப்படின்ட்டு போடணும். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா d/dθ du/dθ into dθ divided by dt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஓகேவா? d/dtயை d/dθ into dθ/dt அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்கிறேன். இந்த du/dθ அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு இப்போ எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த சைடு எப்படி இருக்குது? அப்போது d/dt of dr/dt is equal to -h d/dt d/dθ du/dθ dθ/dt அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நத்திங் பட் d²r/dt ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -h. இது என்னதுன்னா d²u/dθ ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியும். dθ/dt இஸ் நத்திங் பட் தீட்டா டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தீட்டா டாட்டை hu ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்னா d²r divided by dθ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -h d²u/dθ ஸ்கொயரு d²u/dθ ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா டாட் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ -h d²u/dθ ஸ்கொயர் இன்ட்டு இந்த தீட்டா டாட்டுக்கு பதிலாக அகைன் hu ஸ்கொயரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு
h ஸ்கொயர் u ஸ்கொயர் இன்ட்டு d ஸ்கொயர் u பை d theta ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் நமக்கு எதனோட ஆன்சர்னா ஆர் டபுள் டாட்டோட ஆன்சர். ஏன்னா d ஸ்கொயர் ஆர் பை dt ஸ்கொயரை வந்து நம்ம ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் டபுள் டாட் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு ஆர் டபுள் டாட்டோட ஆன்சர் தான் என்னது கிடச்சிருக்குன்னா மைனஸ் ஹச் ஸ்கொயர் u ஸ்கொயர் டி ஸ்கொயர் u பை டி தீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. தீட்டா டாட்டோட ஆன்சர் வந்து ஹச் u ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஹச் ஸ்கொயர் u ஸ்கொயர் டி ஸ்கொயர் u பை டி தீட்டா ஸ்கொயர் ஆர் டபுள் டாட்டுக்கு பதிலாக மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயருக்கு பதிலாக ஹச் ஸ்கொயர் யூ பவர் 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். தீட்டா டாட்டுக்கு பதிலாக ஹச் யூ ஸ்கொயர்னு இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஆர் அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம இந்த யூ பவர் 4 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயரால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணுவோம். ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயருங்கிறது வந்து கேன்சல் ஆகும். இதில் ஹச் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இங்கே வந்து யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும். இந்த சைடு இப்படி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மைனஸ் ஹச் ஸ்கொயர் டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் minus r into u square equal to pi of r divided by h square u square அப்படின்ட்டு வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த h ஸ்கொயரும் கிடையாது இல்லை. ஸோ இப்போ த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸாக மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் r u square is equal to pi minus pi of r divided by h square u square அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ r is nothing but நமக்கு 1 by u அப்படின்ட்டு தெரியுமா? rன்னா அப்போ நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஒரு u வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு u கேன்சல் ஆச்சு அப்படின்னா டி ஸ்கொயர் யூ டிவைடட் பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் u is equal to minus pi of r divided by h square u square அப்படின்ட்டு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இதை தான் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் பை ஆஃப் ஆர் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். டெரைவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் அன் அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ். If the central force is an attractive one, central forceங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம. அது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் என்னது? போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம்ல. A central force is a force whose line of action is always directed towards a fixed point. அந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டை தான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சென்ட்ரல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி போகக்கூடியது. அப்படி அந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டு தான் சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேவிங் த மேக்னிடியூட் கேபிட்டல் எஃப் அப்படின்னா தென் பை ஆஃப் ஆர் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸை வந்து நம்ம மைனஸ் எஃப் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மைனஸ் எஃப்னு டினோட் பண்ணிக்கலான்னா இப்போ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல.
இதுதானே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் பை ஆஃப் ஆருக்கு பதிலாக மைனஸ் எஃப்பை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். அப்போ இந்த ரைட் சைடில் உள்ள டேர்ம் வந்து கேபிட்டல் எஃப் டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு மாறிடும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் டெஃபனிஷன் என்னதுன்னா ஆப்ஸ். இஃப் O is the pole and P is the point on the curve such that OP is perpendicular to the tangent at P, then P is called an apse. ஸோ ஓங்கிறது வந்து போலு, பிங்கிறது வந்து பாயிண்ட் ஆன் த கர்வ் such that OP வந்து perpendicular to the tangent at P. Pயில் உள்ள டேஞ்சண்ட்டுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வந்து இருக்குது அப்படின்னா தென் நம்ம அந்த பியை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஆப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட் டெரைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்லேயே ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் வந்து கான்ஸ்டன்ட்டு, அந்த கான்ஸ்டண்ட்டை தான் வந்து நம்ம ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. சின்ஸ் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அபவுட் த பாயிண்ட் ஓ இஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அக்கார்டிங் அஸ் த ரேடியஸ் வெக்டார் இஸ் மினிமம் ஆர் மேக்ஸிமம். ஸோ ரேடியல் வெக்டார் வந்து மினிமம் இருந்துச்சு அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ரேடியல் வெக்டார் வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு பாயிண்ட். ஓகேவா? சரி. ஸோ அட் அன் ஆப்ஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஐதர் மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஸோ ஆப்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா du பை டி தீட்டாவை வந்து 0 அப்படின்ட்டு போடணும். ஸோ du பை டி தீட்டாவை வந்து 0ன்னு போட்டு நம்ம ஆப்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெலாசிட்டியை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இன் ஏ கோப்ளனார் மோஷன் த வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அலாங் த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம்ல. ஸோ வெலாசிட்டி காம்பனண்ட்டை பொறுத்த வரையில் ரேடியல் காம்பனண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து ஆர் டாட், டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து ஆர் தீட்டா டாட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் வெலாசிட்டியை பொறுத்த வரையில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ வி ஸ்கொயரை வந்து நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் த ஹோல் ஸ்கொயர், அதாவது ரேடியல் காம்பனன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் டிரான்ஸ்வர்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர் டாட் ஸ்கொயருக்கும் இந்த வேல்யூஸை தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர் டாட்னா என்னது? ஏற்கனவே வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட்டில் வந்து நம்ம ஆர் டாட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர் தீட்டா டாட் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் டாட் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? dr பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் இன்ட்டு du பை டிடிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஆர் டாட் தான் dr பை டிடி, அது ஈக்குவல் டு மைனஸ் ஹச் இன்ட்டு du பை டிடிட்டா அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல. இதை தான் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஹச் du டிவைடட் பை டி தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ஆர் டாட் ஸ்கொயருக்கு பதிலாக, ப்ளஸ் ஆர் தீட்டா டாட்டை தான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் தான் கான்ஸ்டன்ட்னு வச்சுருந்தோம். இப்போ ஆர் தீட்டா டாட் நமக்கு தேவை. ஸோ ஆர் தீட்டா டாட் தேவை அப்படின்னா நம்ம தீட்டா டாட்டுங்கிறது ஆக்சுவலாக என்னதுன்னா ஹச் யூ ஸ்கொயரா. அப்போ ஆர் தீட்டா டாட் அப்படின்னா ஆறு ஹச் யூ ஸ்கொயர், பட் ஆர் இஸ் நத்திங் பட் 1/u. அப்போ 1/u இன்ட்டு ஹச் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் யூ அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆர் தீட்டா டாட்டுங்கிறது வந்து ஹச் யூ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஆர் டாட்டுக்கு பதிலாக மைனஸ் ஹச் இன்ட்டு du பை டி தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்புறம் ஆர் தீட்டா டாட்டுக்கு பதிலாக ஹச் யூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்
du by d theta the whole square ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டுலேருந்து இந்த ஹச் ஸ்கொயரை நம்ம பொதுவாக எடுக்க முடியும். ஸோ ஹச் ஸ்கொயரை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா du by d theta the whole ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிடலாம். இதுதான் வந்து வெலாசிட்டி ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்படின்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருப்போம். சரி, நெக்ஸ்ட் வந்து ஏரியல் வெலாசிட்டியை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். லெட் த இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் q அண்ட் த பொசிஷன் அட் டைம் t be pr, theta. ஸோ இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து அட் டைம் டீல pr, theta அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். லெட் த ஏரியா OQP ஸ்வெப்ட் பை த ரேடியஸ் வெக்டார் ஃப்ரம் OQ டு OPB A. அதாவது OPQனா இந்த இருக்குல்ல, இதுதான் OPQங்கிறது வந்து இந்த போர்ஷன் தான். இதுதான் அந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம கேபிட்டல் A அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த போர்ஷன் இருக்குல்ல, டாட்டட் ஏரியா, இந்த ஏரியாவோட டிஃபரன்சியேஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா வந்து ஏரியல் வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏரியல் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை டெரைவ் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து ஒரிஜினலாக பார்ட்டிக்கல் க்யூங்கிற பொசிஷனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிங்கிற டைமில் அது வந்து மூவ் ஆகி இந்த பொசிஷனுக்கு போகுது. ஸோ இந்த செக்டாரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் இந்த ஏரியாவை தான் நம்ம ஏரியல் வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? now let p dash be the position of the particle at the time t plus del t. after the certain time interval t plus del t ல பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து p டேஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து போயிடுது. அப்போனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா டெல் ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெல் ஏங்கிறது வந்து அந்த ஏரியா ஆஃப் POP டேஷ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நார்மல் ஜியாமெட்ரிக்கல் கான்செப்ட்லேருந்து எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 OP டேஷ் சைன் டெல்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஓபியை தான் வந்து நம்ம ஆர் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். இப்போ பி டேஷுங்கிறது வந்து டி ப்ளஸ் டெல்டிங்கிற டைம் இன்டர்வலில் போகக்கூடிய ஏரியாங்கிறதுனால ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். அப்போ ஓபிங்கிறது வந்து ஆராக இருக்கிறதுனால ஓபி டேஷுங்கிறது வந்து ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ ஓபி டேஷ் சைன் டெல்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சைன் டெல்டா வந்து நெக்லிஜிபிள் வேல்யூங்கிறதுனால அதை டெல் டீட்டா அப்படின்னே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? அது வந்து நெக்லிஜிபிள் ஸ்மால் அப்படிங்கிறதுனால இப்போ ரெண்டு பக்கமும் டெல்டியால் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டியால் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா டெல் ஏ பை டெல் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆர் ப்ளஸ் டெல் ஆர் டெல் டீட்டா பை டெல் டி அப்படின்ட்டு கிடைக்கும். இவன் டெல் டி கன்வர்ஜஸ் டு 0, டெல் ஏ பை டெல் டிங்கிறது எது கிடைக்கும் அப்படின்னா டிஏ பை டிடி. இது நமக்கு தெரிஞ்சது. டெல் டி கன்வர்ஜஸ் டு 0, டெல் ஏ பை டெல் டியை வந்து டிஏ பை டிடி அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாங்கிறது தெரியும். ஸோ இந்த சைடு வந்து நமக்கு எப்படி எழுதிக்கணும்னா 1/2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டெல் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த டெல் டீட்டா பை டெல் டி இருக்குல்ல, இந்த டெல் டீட்டா பை டெல் டி becomes theta dot அப்படின்ட்டு ஆகும். இந்த ஆர் டெல் ஆரை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் அப்படின்ட்டு. ஸோ 1/2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஆர் டெல் ஆர் இன்ட்டு தீட்டா டாட். டெல் தீட்டா பை டெல் டி இஸ் நத்திங் பட் தீட்டா டாட். இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். அது போக பாக்கி இருக்கக்கூடியது 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏரியல் வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட்டில் நம்ம ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஹெச்னு வச்சுருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு h/2.
அப்போது ஏரியல் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து h/2 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் வந்து டெரைவ் பண்ணியிருந்தோம். ஆப்ஸோட டெஃபினிஷன் பார்த்துருந்தோம். வெலாசிட்டியோட ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருந்தோம். ஏரியல் வெலாசிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.